குட்டீஸுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு பல்லாரியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துருக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசால் பொடி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸை எடுத்து அதை ப்ரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் அப்படி நல்லா கோட்டிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோரில் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை டிக் பண்ணி போடுறதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஃபஸ்ட்டு பால் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா சென்டரில் கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சு மறுபடியுமே அந்த பால் ஷேப்பில் நல்லா எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு டிக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெயில் போடும்போது இது எல்லா சைட்லேயுமே நல்ல கோல்டன் கலரில் ஆறுது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்ட உடனே இதை திருப்பி போடக்கூடாது, இல்லை அப்படின்னா இது வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இது ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மாற்றி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆயிருங்க. இதை நம்ம அப்படி உடச்சி எடுக்கும் போதுமே பயங்கர சூடு, அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துங்க. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.